தேவராஜா, இந்த தகவலை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நான் உங்களை அவமதித்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். அமைதி காக்க வேண்டும் இந்திரதேவா. கம்சனை போன்ற துஷ்டனின் தர்ம பேச்சை கேட்பது நியாயமில்லை. ஆகையால் கம்சன் கூறுவதில் உண்மை இருந்து விட்டால் அது சரியாக இருக்காது. நாராயணர் இவ்வாறு எதுவும் செய்திருக்க கூடாது. அவர் மானிட ரூபத்தில் அவதரித்திருக்கிறார். அவர் அங்கு எந்த அதிசயத்தையும் புரியக்கூடாது. தேவராஜர் கூறுவது உண்மை. நாராயண ரூபத்தில் சிறந்து விளங்கி கிருஷ்ணர் ரூபத்திலும் சிறந்து விளங்கினான். பிறகு என்ன ஆகும்? என்ன ஆகும்? இந்த உலகத்தில் வெறும் ஒரு தெய்வம் தான் இருக்க வேண்டும். அது யார் தெரியுமா? நாராயணன். வேறு எந்த தெய்வமும் இருக்கக்கூடாது. அதோடு தேவராஜன் இந்திரனும் இருக்கக்கூடாது. ஒருவேளை எல்லா ரூபத்திலும் எல்லா ஸ்வரூபத்திலும் நாராயணனே சிறந்து விளங்கினால் பிறகு நம்மை யார் பூஜிப்பார்கள்? நம்மை யார் மதிப்பார்கள்? இது சரியல்ல தேவராஜா. நீங்கள் தேவராஜராவீர். உங்கள் மனதில் அகங்காரம் அல்ல, நம்பிக்கை இருக்க வேண்டும். சந்தேகத்தோடு வருபவர்களின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் சந்தேகத்தோடு அலைகிறீர்கள். சரி, பரவாயில்லை. எல்லா சந்தேகங்களையும் சங்கடங்களையும் என்னால் தீர்க்க முடியும். இந்திரதேவா, உங்கள் ஆசீர்வாதம் கோகுலவாசிகளுக்கு என்றும் கிடைக்க வேண்டும். வர கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. நாம் எல்லா வருடமும் ஏன் இந்திரதேவனுக்கு பூஜை செய்கிறோம்? அவர் சந்தோஷப்பட வேண்டும். அதோடு கோகுலவாசிகளை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் கோகுலத்திற்கு அவரை தாண்டி இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஸ்ரீ கோவர்தன பர்வதம், ஸ்ரீ கோவர்தன பர்வதம், ஸ்ரீ கோவர்தன பர்வதம். தேவராஜன் இந்திரனை விட கோவர்தன பர்வதம் நமக்கு நிறைய கொடுத்துள்ளது. கிருஷ்ணா, ஏன் இப்படி பேசுகிறாய்? காலம் காலமாக நாம் இந்திரதேவனைத்தான் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இதனால் தேவராஜனுக்கு கோபம் வந்து விடக்கூடாது. அவர் தேவராஜனாக இருந்தால் அவர் குரோதம் கொள்ள மாட்டார். பல வருடங்களாக அவரை நாம் பூஜிக்கிறோம். இன்று நாம் வேற ஒருவரை பூஜித்தால் அதில் குரோதம் கொள்ள என்ன இருக்கிறது? அவர் தேவராஜன், நியாயம் வழங்குவார். நல்ல மனம் கொண்டவர் அவர். அவர் எதற்காக குரோதம் கொள்ள போகிறார்? சொல்லுங்கள், யாரெல்லாம் என்னோடு வந்து ஸ்ரீ கோவர்தனகிரியை பூஜிக்க போகிறீர்கள்? கிருஷ்ணன் சரியாக சொல்லுகிறார். இம்முறை தேவராஜன் இந்திரனை விட்டுவிட்டு நாம் ஸ்ரீ கோவர்ண பர்வதத்தை பூஜித்து விடலாம்.
பூஜிக்கிறீர்கள் கோகுலவாசிகளே? ஆமாம், நாம் ஸ்ரீ கோவர்தன பர்வதத்தை பூஜிக்க வேண்டும். அவர் நம்மை காக்கிறார்.